ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பக்கம் தேங்க்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி மோர் குழம்பு செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது தேவையான பொருட்கள்: புளிச்ச மோர் எடுத்துக்கோங்க, வெண்டைக்காய், தேங்காய், பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்தை தகுந்த அப்படி பச்சை மிளகா போட்டுக்கோங்க, இஞ்சி கொஞ்சம், நம்ம கடலைப்பருப்பும் பச்சரிசி லைட்டாக கொஞ்சமாக போட்டு ஊற வச்சிருக்கேன். கடலைப்பருப்பும் பச்சரிசியும் போட்டு ஊற வச்சிருக்கேன். அதை நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க. பச்சை மிளகாய், தேங்காய், இஞ்சி ஒரு துண்டு போட்டு நல்லா நைஸா வச்சுக்கோங்க. மிக்ஸில ஜீரகம் நல்லா மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோனே கடுநெருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுல அந்த வளர்ப்பு தண்ணி போற கொஞ்சம் வதக்கிக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வளர்ப்பு தண்ணி போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டு நல்லா வேக விடுங்க. அப்பதான் சாஃப்டா நம்மளுக்கு கிடைக்கும். வெண்டைக்காய் நல்லா கொதிக்கட்டும். நல்லா வெந்தோடனே நல்லா வேகட்டும். வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த பச்சரிசி, கடலைப்பருப்பு, தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்க பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெண்டைக்காய்க்கு நல்லா இருக்கும். நான் காமிக்கல. இன்னும் லைட்டா மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அது பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்புறம் நம்ம மோர் அடிச்சிருந்தோம் இல்லையா, அதை ஊற்றிக்கோங்க. மோரும் ரொம்ப தண்ணியெல்லாம் வேணாம், திக்காவே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது மாதிரி வெண்ணெய் இருக்கக்கூடாது மோரில், அது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டினா பிசு பிசு தன்மை இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தயிர் எடுக்கும்போது வெண்ணெய் நீங்கள் அந்த வெண்ணெய் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சில பற்றி புளி பிடிக்காது, ஆனால் கொஞ்சம் மோர் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் பிள்ளைங்க சாப்பிட்றதுனால நான் காரமும் கம்மியாக போட்டிருந்தேன், புளிப்பும் கம்மியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா புளிப்பையும் காரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள். அதே மாதிரி நம்ம மோர் குழம்பு செய்யும்போது திரண்டக்கூடாது. கொதிக்கும் போது திரண்டாமல் இருக்கக்கூடாது, திரண்டக்கூடாது. இது மாதிரி இருக்கணும். திறந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இதை நான் பெருங்காயத்தில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களே பெருங்காயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி இருக்கணும் நம்ம மோர் குழம்பு. இந்த அளவுக்கு இருந்தால் இப்படி இருக்கணும். திரியா இருக்கக்கூடாது. திரியா இருந்தால் நல்லாவே இருக்காது. இது மாதிரி இருந்தால் வேற லெவலில் இருக்கும். மோர் குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சுவையான மோர் குழம்பு ரெடி. இதில் நீங்கள் வேறு காய் பிடிச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. அவ்வளவுதானங்க. இது காமிச்சு தனியா காமிச்சிருங்களா?